பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு ஆபத்தான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் வரத்தானே செய்து. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பஞ்சம், வேலையில் பல நெருக்கங்கள், இந்த சூழ்நிலையில் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யார் அவங்க அப்படின்னு கேட்டால், முந்தின வசனம் 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உத்தமர்கள். அப்போ உத்தமமாக நீங்கள் ஆண்டவரை பின்பற்றினீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, பஞ்ச காலத்தில் திருப்தியாக நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஆனால் உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றணும். உத்தமம் என்றால் என்ன தெரியுமா? பிளேம்லெஸ், குற்றமற்றவர்கள். ஆண்டவருடைய பார்வையில் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். மனிதர்கள் நம்மளை குற்றம் கண்டுபிடிப்பாங்க, பொறாமையில், அது வேறு. ஆண்டவர் எப்போவுமே நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிற தேவன் அல்ல. நம்மை நேசித்து, நம்மை தட்டி கொடுத்து, நீ இப்படி தான் நடக்கணும் மகனே மகளேன்னு உற்சாகப்படுத்துகிற தேவன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நான் குற்றமற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு அர்ப்பணித்து கொண்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தாலே போதும். ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விடாமல் நடத்துவார். சரியா? அப்போ உத்தமர்களுக்கு தேவன் துணையாக இருந்து நடத்துகிறார். இப்போ சொல்கிறீங்களா, நான் உத்தமமாய் நடக்க ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க, விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? தகப்பனே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. உத்தமமாய் உம்மை பின்பற்ற குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க, பஞ்ச காலத்தில் திருப்தியாக ஆசீர்வதித்து நடத்துவீங்க. இயேசுவின் நாமத்தில்